அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கை கழுவுதலை கை கழுவாதீர், பன்றியும் மூளை காய்ச்சலும். குழந்தைகளின் மூளை காய்ச்சலுக்கு அடிப்படை காரணமே பன்றிகள்தான். பன்றிகளில் உட்கார்ந்து இரத்தத்தை உறிஞ்சுகின்ற கொசு குழந்தையை வந்து கடிக்கும் போது ஏற்படுவதுதான் மூளை காய்ச்சல் என்பது அறிவியல் உலகம் ஒத்துக்கொண்ட உண்மையாகும். கிறித்தவ மதத்தில் பன்றி இறைச்சி அனுமதிக்கப்பட்டதாகும். இன்னும் சொல்ல போனால் பன்றி இறைச்சி சாப்பிடுவதை புனிதம் என்று கருதும் கிறித்தவர்களும் இருக்கிறார்கள். இந்து மதத்தினரும் பன்றி இறைச்சி சாப்பிடுகிறார்கள். ஆனால் இஸ்லாம் அதை சாப்பிடுவதற்கு தடை செய்வதுடன் அதை விற்பதற்கும் தடை செய்கிறது. இந்தியாவில் மத்திய மாநில அரசுகள் இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதுடன் பன்றி பண்ணைகள் வளர்ப்பதற்கும் ஊக்குவிக்கின்றனர். என்ன செய்வது? மது, வட்டி போன்ற சமூக கேடுகளை விளைவிக்கும் தீமைகள் இவர்களுக்கு அலங்காரமாக தெரிவது போன்று இந்த கேடும் அலங்காரமாக தெரிகின்றது. இதை ஒழிக்க வேண்டுமெனில் இஸ்லாமிய அரசுதான் அமைய வேண்டும். தாய்மையும் தூய்மையும். அடுத்து மகப்பேறு மருத்துவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துவது பாலூட்டும் பெண்கள் பாலூட்டுவதற்கு முன்பு தங்களது கைகளை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும் என்றுதான். பொதுவாக பிள்ளைகளை பெறுகின்ற தாய்மார்களுக்கு 2 விதமான இயற்கை உபாதைகள் ஏற்படுகின்றன. ஒன்று, பிரசவத்திற்கு பின் 40 நாட்கள் அல்லது அதைவிட குறைவான நாட்களுக்கு தொடர்கின்ற உதிரப்போக்கு மற்றும் வழக்கமான மாதவிலக்கு. 2, குழந்தைகள் கழிக்கின்ற மலஜலம். இந்த இரு கட்டங்களிலும் பெண்கள் கவனமாக இருக்க வேண்டும். இதில் பிரசவ இரத்தம் என்பது கொஞ்ச நாட்களுக்குத்தான். ஆனால் மாதவிலக்கு என்பது மாதந்தோறும் தொடர்கின்ற இயற்கை சிரமம். குழந்தைகள் கழிக்கின்ற மலம் ஜலம் அன்றாடம் தொடர்கின்ற ஒன்றுதான். இக்குழந்தைகள் தாங்களாக இயற்கை தேவைகளை நிறைவேற்றி தாங்களே சுத்தம் செய்கின்ற வரை தொடர்கின்ற ஒரு சிரமம்தான். இதில் தாய்மார்கள் அதிகம் தூய்மை காக்க வேண்டும். அவர்கள் காக்கும் தூய்மை குழந்தைகளை வைரஸ் கிருமியிலிருந்து தாக்குதலிருந்து காக்கும். தூய்மையை காட்டும் தூய நெறி. தாய்மை தாக்க வேண்டிய இந்த தூய்மையை தூய நெறியான இஸ்லாம் பிள்ளைகளை வளர்க்கும் போது பெற்றோர்களுக்கு காட்டித் தருகின்றது. இறை நம்பிக்கையாளர்களின் அன்னையர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு ஆண் குழந்தை கொண்டு வரப்பட்டது. அக்குழந்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது. அப்போது சிறிது தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி அதை அந்த சிறுநீர் பட்ட இடத்தில் ஊற்றினார்கள். நூல் புகாரி 222. குழந்தையை வளர்க்கும் போது இந்த தூய பண்பை சொல்லித் தருகின்றது. இதன் மூலம் மலம் ஜலம் அசுத்தம் என்பதை உணரச் செய்து குழந்தைகள் வளர வளர அவர்களுடன் தூய்மை உணர்வையும் சேர்த்தே வளர்க்கின்றது. உணவுக்கு வலதுகை. உண்ணுதல் பருகுதல் போன்று அனைத்து நல்ல காரியங்களையும் வலதுகையை கொண்டே செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத்தருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.